Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ப்ளவுஸ்ல நான் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு மோட்டிவ் மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இந்த டிசைன் எப்படினா வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்ல ஒரு மோட்டிவ் போட்டுருக்கோம். அண்ட் இதுக்குள்ள வந்து நம்ம கட் வர்க் பண்ண போறோம். கட் வர்க் பண்ணி நெட் அட்டாச் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு அவுட்லைன்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம். சோ நான் ப்ளவுஸ்ல ட்ரை பண்ற கட் வர்க்ங்கறனால கொஞ்சம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ப்ளவுஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படி நினைச்சு தான் இன்னொரு கிளாத்ல போட்டு பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பண்ணிருக்கேன். ஒரு லீஃப் ஷேப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் கலரும் இதே காம்பினேஷன் தான். ரெட் வித் டார்க் கிரீன் தான். ஸோ நடுவில் சாரி ஃபுல்லாக வந்து டார்க் கிரீன் கலர். சாரி அவங்க கொடுக்கல, ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. சாரி ஃபுல்லாக டார்க் கிரீன் அண்ட் அதில் ஃபுல்லாக கோல்ட்ஸ் தரி இருந்தது. வேறு எந்த காம்பினேஷனும் கிடையாது. பார்டர் இந்த கலர், இந்த ப்ளவுஸ் கலர் தான் பார்டர் இருந்தது. ஸோ அவங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நெட்டை வந்து இது மேலே அட்டாச் பண்ண போகிறோம். இது ட்ரையலுங்கிறனால நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் நெட் கிளாத் எடுத்து அது மேலே வச்சு பார்க்குறேன். இதே இது நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நெட் கிளாத்து, அது மேலே நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல், அப்புறமா ரெண்டையும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு கீழே நெட் கிளாத் வர மாதிரி இருக்கணும். ஓகேவா? அது மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் ஒர்க் பண்ணணும். பட் நம்ம ஒன்று விட்டு ட்ரை பண்ணாலும் நெட்டை வந்து மேலே வச்சுக்கிறேன். நான் இதை மேலே வச்சுட்டு நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறனால நெட்டை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக நீடில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 சைட்ஸ்லையும் நார்மல் நீடில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைட் போட்டிருக்கோமா, இது நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு மறுபடியும் இந்த சைடு ஒரு நீடில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட நெட் அட்டாச் பண்ணலாம். ப்ளவுஸ்லேயே கூட ஒரு மோட்டிவ் மட்டும் தான் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் நெட் கிளாத் மட்டும், நிறையா நெட்டை வேஸ்ட் பண்ணாமல் சின்னதாக ஒரு ஓரமாக கட் பண்ணி அதை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு 4 சைடுமே நீடில்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் நார்மல் நீடில் தான் போடணும் இல்லை. நம்ம கிளாத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு குண்டு பின் வரும், கலர் கலராக மேலே பீட் வச்சு ஒரு குண்டு பின் வரும். அந்த பின்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பின்னுக்கு பேர் தெரில, பட் அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எல்லா பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அந்த ட்ரேசிங் மேலேயே தெரியுது. ஸோ அது மேலேயே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடணும். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுமே வந்து நான் நெட்டோட கலர்லேயே எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட், காட்டன் நார்மல் த்ரெட்டு, அது வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம இங்கே ஜிக்ஸாக் போட போகிறோம். அந்த மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு லைன் மட்டும் இருக்கும், இந்த சைடு வந்து 3 லைன் போட்டிருக்கேன். அதாவது இந்த சைடு ஒரு தின் ஒர்க் வரும், இந்த சைடு ஒரு திக்கான ஒர்க் வரும், ப்ராடான ஒர்க் வரும். ஸோ அதை நான் அட்டாச் பண்ணுறது வந்து நடுவில் மட்டும் தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சைடு வந்து ஜஸ்ட் இந்த லைன் மேலே அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துடலாம். நான் ஜிக்ஸாக் தான் போட போகிறேன் அப்படிங்கிறனால லாங் செயின் ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ இதில் வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டாச்சு. இது மேலே நம்ம ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக்மே வந்து ரொம்ப நெருக்கமாக போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட ஓகே தான். நம்ம கட் ஒர்க் தானே பண்ண போகிறோம், அதனால ரொம்ப தள்ளியும் போட்டு வேணாம், ஓரளவுக்கு தள்ளி போட்டுருவேன். நான் போட்டு காட்டுறேன் எவ்வளோன்னு. நான் சொன்ன மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 லைனும் மேலே கீழே ஒரு லைன் தெரியுது. இந்த திக்னஸ்க்கு தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து அந்த மாதிரி இல்லை, ஒரு லைன் ஒர்க் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இங்கே முடிச்சிருக்கோம். இது மேலேயே அப்படியே ஜிக்ஸாக் ஆரம்பிக்கலாம். நான் ஜிக்ஸாக் போட்டு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக போடணும் இல்லை, அதுக்காக ரொம்பவும் தள்ளி போட்டக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு டிஸ்டன்ஸில் போட்டுகிட்டே வந்துடலாம். இது மாதிரி இந்த திலகம் ஃபுல்லாக, இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து ஜிக்ஸாக் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த நெட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த நீரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து நெட் கிளாத்தை கட் பண்ணணும். அண்ட் அந்த லீஃப்க்கு நடுவில் இருக்கிற சில்க் காட்டன் மெட்டீரியலை கட் பண்ணணும். ஸோ அவுட்லைன் இருக்கிற நெட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சில்க் காட்டனை கட் பண்ணலாம். இது கட் பண்ணுறது ஈஸி தான், ஏன்னா உங்களுக்கு மேலே தான் இருக்குது, வெளியில தான் இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பிசுறு இல்லாமல், அதே நேரத்தில் த்ரெட்டு கட் ஆகிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். நெட்டு எப்போவுமே பிசுறு வராது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக தான் இருக்கும். இந்த சில்க் காட்டனை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த நெட் கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. இதில் இப்போ நம்ம அடியில் இருக்கிற அந்த சில்க் காட்டன் மெட்டீரியலை கட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃப்ரேமை திருப்பிக்கலாம். ஃப்ரேம் திருப்பிட்டு இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீடில் வச்சு ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. ஆரி நீடில் வச்சு பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கீழே கை வச்சுக்கோங்க. கீழே ஒரு கை வச்சிட்டிங்கன்னா இந்த நெட்டு கிளாத்தில் நீடில் போகுது, நெட்டை தாண்டி நீடில் வருதா இல்லை நெட்டுக்கும் துணிக்கும் நடுவில் நீடில் இருக்கான்றது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா கையை கீழே வச்சிங்கன்னா நெட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், நீடில் ஃபீல் பண்ணிங்கன்னா நீடில் வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லாமல் நெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா உள்ளே தள்ளிடுங்க. எவ்வளோ தூரம் நீடில் உள்ளே தள்ள முடியுமோ தள்ளிக்கோங்க. அப்புறம் நீடில் வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஹோலில் நம்ம ஷார்ப்பான ஒரு சிசரை உள்ளே விட்டு
இந்த கிளாத் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த சிசர் உள்ளே விடும்போதுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கை கீழே வச்சுட்டு டச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சிசர் வந்து நெட்டை தாண்டி போகுதா இல்லை நெட்டுக்குள்ளேயே இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்லிட் போட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த ஸ்லிட்டை பெருசு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துணி வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்போது உங்களால் அந்த துணியை பிடிச்சி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே விட்டு விட்டு கட் பண்ணணும். இந்த ட்ரிம்மர் இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு துணி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. இப்போ இதை மட்டும் நல்லா அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஓரத்தை அப்படி கட் பண்ணிட்டே வாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் லீஃபுக்குள்ளே இருந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வெறும் நெட்டு மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. நம்ம ஒர்க் பண்ண போகிறது அந்த சைடு. ஸோ ஃப்ரேம் திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மெலிசான ஒர்க் அண்ட் இந்த சைடு கொஞ்சம் ப்ராடான ஒர்க். அண்ட் கிளாத் வந்து கீழே இந்த கிளாத் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரிம் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. லைட்டாக பிசிறு இருக்குது, பரவாயில்ல, நம்ம மறைச்சிருவோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் மறைஞ்சிரும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி நெட்டையும் இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டிசைனில் எப்படி இருக்கணும்னா நெட்டும் கிளாத்தும் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த ஜாயிண்ட்டை மறைச்சி ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணுறோம். இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு அவுட்லைனை போட்டு அந்த அவுட்லைனுக்கு அடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் அட்டாச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கட் பண்ணி கூட நெட் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து இந்த ஜாயினிங் போர்ஷனில் நெட் ஒர்க் வேணும். அதனால ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போட போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சைடில் இருந்தால் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தின்னா ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மிஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஜரி, கோல்டு ஜரி எடுத்திருக்கேன். இது ரொம்ப கோல்டாக இல்லாமல் கொஞ்சம் ஆன்டிக் டைப் கோல்டு. ஸோ இந்த கோல்டு ஜரி யூஸ் பண்ணி இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஸோ இதில் நான் எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜரி ரொம்ப மெலிசாக இருக்கிறனால கொஞ்சம் திக்காக நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிப்லேருந்து நீடில் வெளியே எடுத்துட்டு, நீடில் வந்து கேப்போட்டரா நீடில் எடுத்திருக்கேன் நான். ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். நான் சரி நிறைய இருக்கிறனால, அதாவது 10 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிறனால கேப்போட்டரா நீடில் எடுத்தேன். நம்ம சரி கம்மியாக போட்டோம் அப்படின்னா வந்து நம்பர் 7 நீடில் கூட எடுத்துக்கலாம். அதுவே கூட சரியாக தான் வரும். ஸோ இது மாதிரி லைனாக நம்ம நாட் போட போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ரொம்ப கேப் இல்லை, ஆனால் கண்டிப்பாக கேப் விடணும். கேப் விட்டு தான் பண்ணணும். இந்த நெட்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். அண்ட் நாட் போட்டு இந்த ஜிக்ஸாகை மறைச்சி இந்த சைடில் நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. அப்போனா நாட் போட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை மறைச்ச மாதிரியும் இருக்கும். அதாவது நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம நாட்ஸ் போட்டுக்கணும். அண்ட் இந்த மாதிரி கேப்பும் இருக்கணும். இதை சுற்றி நம்ம ஜர்தோசி பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிப்போம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நான் சொன்ன மாதிரி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதை சுற்றி நம்ம ஜர்தோசி போட போகிறோம். அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். சாரி கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி க்ரீன் ஜர்தோசியும் நீடில் நம்பர் 23 எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசி வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.25 இன்ச் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். உங்கள் டுலிப் நீடில் எவ்வளோ லென்த்துக்கு போகுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து இங்கே இந்த ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பக்கத்தில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சைடு வரணும். நம்ம கோலம் போடும்போது போடுவோம்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ஜர்தோசியை சுற்றி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி ஜர்தோசி போடணும். ஒரு பீஸ் போட்டுட்டோம். அடுத்தது எடுத்துக்கலாம். இது வந்து இந்த சைடு வரும். இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு சைடு போட்டுட்டு ரிவர்ஸ் இன்னொரு சைடும் போட்டோம் அப்படின்னா வந்து இந்த நாட்டை சுற்றி ஃபுல்லாகவே ஜர்தோசி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு சைடு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன், அப்புறம் ரிவர்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஒன் சைடு போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி வளைவாக போட்டுட்டு இப்போ ரிவர்ஸ் கொண்டு வரோம். ரிவர்ஸ் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் ஒரு ஜர்தோசி, அது மேலே ஓவர்லாப் பண்ணுற மாதிரி அடுத்த பீஸ் போட்டுட்டு அப்புறம் இப்படி திருப்பி இந்த வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றிலும் ஜர்தோசி வர மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா நாட்டை சுற்றியும் ஃபுல் ஜர்தோசி போட்டு ஃபினிஷ் பண்ணணும்.
இங்கே ஜர்தோசி ஒர்க்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து இந்த சைடில் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராடாக ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் வந்து அதுலேயுமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ரேண்டம் ஒர்க் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஆர்டர்லாம் இல்லை, சும்மா இங்கிட்ட அங்கிட்ட தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இங்கே ஒரு நாட் போட்டோன்னா கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இன்னொரு நாட். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி வேறு டைரெக்ஷனில் இன்னொரு நாட். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த ஜரி நாட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு முடிக்கலாம். இப்போ இதில் அங்கங்கே தள்ளி தள்ளி ரேண்டமாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கோம் ஜரி வச்சு. இதுக்கு இடையில வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு போடணும். நம்ம சாரி கலருக்கு மேட்சிங்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி அதுவும் ரேண்டமாகவே இங்கே அங்கேயுமா போட்டு கவர் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி உள்ள ஓரளவுக்கு போட்டு கவர் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கணும், அதில் நம்ம கிறிஸ்டல்ஸ் வைக்கணும். ஸோ இது மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் ரேண்டமாக போடணும். நான் இதில் வந்து இந்த பக்கம் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அந்த லைனை தாண்டி ஒர்க்ஸ் போக வேணாம், அந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் அங்கங்கே போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ இங்கே 2 கலரில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபிட்டிங் குந்தனில் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் கலர், சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டார்க் க்ரீன் கலர். ஸோ அங்கங்கே கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து ஒன்று ஒன்றா ஒட்டிக்கலாம். எங்கே கேப் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல ஸ்டோன் வைக்கிற மாதிரி ஷேப் பண்ணி ஒட்டிடுங்க. அதுவுமே ரேண்டமாக ஒரே டைரெக்ஷனாக இல்லாமல் ஒன்று ஒரு சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிடணும். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி நல்லா காஞ்சிச்சு. மிச்சம் இருக்கிற கேப்ஸில் வந்து நம்ம இந்த கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்டல் பீட்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம், 2mm ஹைட்ரோ கிறிஸ்டல்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி சைஸ் கிறிஸ்டல்ஸ். இது நல்லா ஷைனிங் இருக்கும். அதில் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து அதோட சேர்த்து இந்த 00 சைஸில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் சுகர் பீட்டும் இந்த கிறிஸ்டலும் ஒரே சைஸாக இருக்கும், அதனால் சுகர் பீட் வந்து இன்னும் குட்டி சைஸ் வேணுங்கிறதுனால 00 சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிறிஸ்டலும் ஒரு சுகர் பீடும் ஒன்றா எடுத்துட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது மிச்சம் இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று, அடுத்து இந்த சைடு ஒன்று, அதுக்கும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஒரு சுகர் பீட் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மிச்சம் இருக்கிற கேப்ஸையும் ஃபுல்லாக இந்த கிறிஸ்டல்ஸும் சுகர் பீடும் வச்சு அட்டாச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு ரேண்டம் ஒர்க் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நினச்ச மாதிரி நீட்டாகவே அழகாக வந்திருக்கு செட்டிங். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ட்ரை பண்ண அந்த ஒரு சிங்கிள் புட்டா வந்து ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த லீஃபை வந்து ரேண்டம் ஷேப்ஸில் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து கட் ஒர்க் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம போட்டு காட்டின அதே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அண்ட் ஜர்தோசி ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்போ ஸ்லீவுங்கிறதுனால ஃபுல்லாகவே ஆல் ஓவர் த ஸ்லீவ் வந்து இந்த லீஃப் வந்து கொஞ்சம் ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்டர் லைன் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஜரி லைனும் ஒரு த்ரெட் லைன் மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து இந்த டிசைன் நல்லா எம்ஃபசைஸ் ஆகும் அப்படிங்கிறனால ரொம்ப நீட்டாக மைல்டாக அழகாக இருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்க. பேக் நெக்கில் வந்து ஒன் சைட் ஒர்க் கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஹெவியாக வேண்டாம் மைல்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடாக அதே லீப்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி அந்த கர்வ் வரும்ல நெக்லைனோட கர்வ் அந்த இடத்துல மட்டும் லீப் வர மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப அதாவது ரொம்ப காடியாக பிரைட்டாக இல்லாமல் நீட்டாக ஆனால் கிராண்டாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு டிசைன். இது மைல்டாக கிராண்டாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்போ நம்ம ஸ்லீவில் ட்ரையல் பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து நெட்டை வந்து மேலே வச்சு அட்டாச் பண்ணி காட்டினேன். ப்ளவுஸில் பண்ணும்போது நெட்டை அடியில் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஸ்லீவோட பேக் நெக்கு, பேக் போர்ஷன், பேக் பார்ட். நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், நெட்டு வந்து கீழே வச்சிருக்கோம், அதுக்கு மேலே தான் துணி இருக்குது. ஸோ நெட் வந்து ஆல் ஓவர் வந்துடும், உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நெட் இருக்கும். நம்ம துணியை மட்டும் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ட்ரையல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நெட்டை கட் பண்ணோம், அப்புறம் துணியை கட் பண்ணேன் இல்லையா. இதில் வந்து அப்படி தேவையில்லை. நெட்டை அடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மேலே இருக்கிற அந்த துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு செட்டிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு மாதிரி 2 சைடும் ஒரே இது பண்ணலாம், இல்லை இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா இதே டிசைனை 2 சைடும் பண்ணலாம். அந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.